கன்னிராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருஷம் தமிழ் வருடம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க. என்ன வெளிவட்டாரத்தில் இது வரைக்கும் 1008 அனுபவத்தை வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். என் மனைவியிடம் நான் தோற்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்போவுமே நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்க சார், அது நல்லா இருக்குமா? இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? 7ஆம் இடத்துல சனி. இந்த 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் கண்டக சனின்னு பேர். இந்த கண்டகம் அப்படின்னா என்ன சாம்பார் போப்பா, என்ன ரசம், இதையே திருப்பி திருப்பி செஞ்சுன்னுக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதி போயிடும். வீட்லேயும் நிம்மதி இல்லை. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்லேயும் நிம்மதி இல்லைன்னு வச்சிங்களேன். அதனால் ஒரு 2 வருஷம் வாயை திறக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க சார். ஒன்றும் தலைக்கு போகிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கலாம். ஏன்னா விரயம் தானே. அதாவது மருத்துவ செலவு இருந்தால் நீங்கள் கஷ்டப்படணும், சுப செலவாக இருந்தால் வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளுக்காக படிப்பு செலவு பண்ணுறது. இது வரைக்கும் காலேஜ், அவர் இந்த காலேஜ் சார், இப்போ அவர் பிஜி பண்ண போகிறாரு, வெளிநாடு நான் அனுப்ப போகிறேன், தாராளமாக அனுப்புங்க. அது சுப செலவாக மாற்றிங்க, அந்த விரயத்தை தடுத்துக்கலாம். அப்போ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்லை சார், இருக்கிறத கொஞ்சம் கேஷ் கொடுத்து வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. தேவையில்லாமல் நான் அவனுக்கு பஞ்சாயத்து சொல்கிறேன், இவனுக்கு நான் சாட்சி கையெழுத்து போடுறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சுப பலன் என்ன கிடைக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு நான் போகணும் தானே நான் சொல்கிறேன். எழுதிங்க. அந்த கோவிலுக்கு நான் சொல்கிற மாதிரி தேங்காய் மாலை போட்டுட்டு வாங்க. ஒரு தேங்காய் போடுறதில்ல. ஏன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். அத்தனை பேருக்கு போட்டாங்கன்னா அந்த மாலை வேணும் இல்லைங்களா? ஒரு தேங்காய் பத்தாதே. அப்படிப்பட்ட அபூர்வ கோவில் சென்னைக்கு பக்கத்துலேயே பூந்தமல்லிக்கு அருகில் திருப்பாச்சூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். ஒரு சபை இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் ஒரு 11 பேர் மெம்பராக இருக்கணும் சார். அந்த மாதிரி தான் விநாயகர் சபைன்னு ஒரு கோவில். அந்த விநாயகர் சபை கோவிலில் 11 விநாயகர் இருக்காங்க. 11 சுவாமிகள் இருக்கிற கோவிலை பார்த்துருப்பீங்க. 11 விநாயகர் இருக்கிற விநாயகர் சபையை பார்த்துருக்கீங்களா? பூந்தமல்லிக்கு பக்கத்துலேயே திருப்பாச்சூர் அப்படின்னு ஒரு அபூர்வமான திருத்தலம். போயிட்டு வாங்க, காலையில் போயிட்டு நைட் வந்துடலாம். அங்கே போய் என்ன பண்ணணும்? 11 விநாயகருக்கும் 11 மாலை, ஒரே மாலையாக கட்டி தேங்காய் 11 தேங்காய் மாலை கட்டி சுவாமிக்கு அனுவச்சு நடுவில் தலைவர் அங்கே உட்காந்துட்ருக்கார் விநாயகர். அந்த விநாயகருக்கு அந்த மாலையை போட்டு உங்களது கோரிக்கை வச்சு, கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொன்ன அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு பாருங்களேன். இந்த ஆண்டு இது கிடைக்கும், அது கிடைக்கும், எது கிடைக்கும்? திருப்பாச்சூரில் போயிட்டு வாங்க. இது நிறைய பேர் போய் வெற்றி பெற்ற கோவில். இப்போ நான் சொன்ன கோவில்கள்லாம் அவ்வளவு ரஷ் இருக்காது. நீங்கள் ஜம்முன்னு போயிட்டு சுவாமியை நீங்கள் கிட்ட இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.